ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். கருமுட்டை ஆரோக்கியமாக வளரணும், சீக்கிரமாக எனக்கு கழுத தாங்கணுன்றப்போ இத்தனை வருஷம் நீங்கள் ஃபாலோ பண்ணாத இந்த ஒரு சிம்பிளான விஷயம் நான் சொல்கிறேங்க. நீங்கள் இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்றப்போ சீக்கிரமாகவே நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆக முடியும். நீங்களே கண்கூட அதை பார்ப்பீங்க. இந்த பழம் கிடச்சிச்சின்னா கட்டாயம் வாங்கி சாப்பிடுங்க. இது கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகளை மிக மிக அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணும். நிச்சயமாக இந்த பதிவை பார்க்குற எல்லாருமே இந்த 2025ஆம் வருடம் கண்டிப்பாக குழந்தை அமையும் அப்படின்ற உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? அந்த குழந்தை கண்டிப்பாக உங்களுக்கு அமையணும் அப்படின்றப்போ என்ட்ரோமென்ட்ரியம் நல்லா வளரும், ஓவல்யூஷன் நடக்கும், எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பராக சமயம் நடக்கும். நீங்கள் இதை கண்கூட நீங்களே இந்த மிராக்கள் நடக்கிறத பார்ப்பீங்க. அப்படிப்பட்ட பழத்தை பற்றி தான் இந்த பதிவில் சொல்ல போகிறேங்க. நீங்களும் சாப்பிட்ணும், உங்கள் கணவருக்கும் கொடுக்கணும். அந்த பழம் பேர் தான் அவகேடா அப்படின்னு சொல்லுவாங்க. அவகேடோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? நம்ம சைடெல்லாம் வெண்ணெய் பழம்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேருக்கு இதை பிடிக்கும், ஆனால் ஒரு சில பேருக்கு பிடிக்காது. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்ப இது ரொம்ப ரொம்ப சத்துன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் இருக்கவங்க வாங்கி கொடுப்பாங்க. பட் அதை பார்க்கும் பொழுதே ஒரு மாதிரி எனக்கு கொமட்டிட்டு வரும், நான் குடிக்க மாட்டேன். சரிங்களா? பட் எனக்கு அதுக்கப்புறம் தான் நிறைய பெனிஃபிட்ஸ் அதை பற்றி தெரிய ஆரம்பிச்சு. நம்மளுக்கு பார்க்குறப்ப பிடிக்கலனா கூட நான் குடிக்க ஆரம்பித்தேன். அவ்வளோ நல்லது. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்ப ஃபாலோ பண்ணேன். அதேமாதிரி ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுற என் சிஸ்டர்ஸ்க்கும் இதை நீங்கள் டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை ஃபாலோ பண்ணி அவங்க நிறைய அதாவது உங்கள் ஓவலேஷன் கரெக்டாக நடக்க ஆரம்பிச்சிச்சு. அவ்வளோ அதிகமான சத்துக்கள் இதில் அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த அவக்கடா சாப்பிட்றதுல உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றத 1 by 1 ஷேர் பண்ணுறேங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன், இதில் 20க்கும் மேற்பட்ட நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. முக்கியமாக இது குழந்தை க்ரோத் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓவலேஷன் நடக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தினமுமே எடுத்துக்கலாம், எந்த ஒரு தவறும் கிடையாது. முக்கியமாக அதில் ஃபோலேட்டு, பொட்டாசியம், விட்டமின் சி, விட்டமின் கே, விட்டமின் இ, விட்டமின் B6 இது மாதிரி எல்லா சத்துக்களும் அதிகமாக இருக்குது. ஒருவேளை உங்கள் உடம்புல கெட்ட கொழுப்புகள் அதிகமாக இருக்குன்றப்ப அந்த கெட்ட கொழுப்பெல்லாம் நீக்கிட்டு நல்ல கொழுப்புகள் மட்டும் இது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அதேமாதிரி உங்களுக்கு கொலஸ்ட்ரால் அது மாதிரிலாம் இருக்குன்றப்ப அதெல்லாம் சரி பண்ணும். நிறைய பேர் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது 75 kg வெயிட் இருக்கவங்கள கூட 60 அளவு குறைக்க வைக்கும். தொடர்ந்து ஒரு 2 வாரம் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்றப்போ வெயிட் லாஸ் கண்ட்ரோலாக இருக்குங்க. அதேமாதிரி உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் இருக்குது, இது மாதிரிலாம் இருக்கிற பிபி கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இது மாதிரிலாம் இருக்குது, தைராய்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இதெல்லாம் உங்களுக்கு இருந்தால் கூட இது எல்லாத்தையுமே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் பண்ணிகிட்டே வரும். முக்கியமாக உங்கள் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறதுல எந்த ஒரு விஷயமும் செய்ய முடியாது. தங்க கூட குழந்தை கூட சரியாக தங்காது. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் இல்லையா? அது எல்லாத்தையுமே சரி பண்ணி ரொம்ப 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 நல்லதாக ஆகும் உங்களுக்கு. முக்கியமாக உங்களுக்கு ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்காக ஓவலேஷன் நடக்க வைக்கும். அப்படின்னு ஓவரால் குழந்தை நின்றுச்சு அப்படின்றப்ப உங்களோட பிரெயின் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெலிவரியான குழந்தைங்க இதை சாப்பிட்றீங்கன்றப்ப, டெலிவரியான பெண்கள் சாப்பிட்றீங்கன்றப்ப தாய்ப்பால் சுரக்கும். ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்க இதை சாப்பிட்றீங்கன்றப்ப கண்டிப்பாக குழந்தை நிற்கும். சரிங்களா? அப்படிப்பட்ட மிக நிறைய சத்துக்கள் இதை நிறைஞ்சிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. அவக்கூட கண்டிப்பாக எடுத்துக்கணும். அது ஒரு நாளைக்கு ஒரு முறை, மூணு நாளைக்கு ஒரு முறை எடுத்துக்கோங்க. அதேமாதிரி மாதுளம்பழத்தை கண்டிப்பாக எடுத்துக்கணும். மாதுளம்பழம் நீங்கள் எந்த அளவு எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவு ப்ரெக்னன்சி ஃபுல்லாக சக்ஸஸ் ஆகும். மாதுளம்பழத்தை நீங்கள் சாப்பிடாமல் விட்டிங்கனாலே ப்ரெக்னன்சி டிலே ஆகும். சரிங்களா? அதேமாதிரி சீசன் ஃப்ரூட்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு சில சீசனில் ஒரு சில ஃப்ரூட்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? பனானாலாம் எப்போவுமே கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். ஆனால் இந்த பலாப்பழம், அப்புறம் இந்த மெலாம்பழம், வாட்டர் மெலன், இந்த மாதிரி சீத்தாப்பழம், இதெல்லாம் ஒரு சீசனுக்கு கிடைக்கக்கூடிய பொருள் இல்லையா? இதெல்லாம் அந்தந்த சீசனில் சாப்பிட்டீங்கன்றப்போ ரொம்ப சத்துக்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போது ஒரு சீசனில் இல்லாத பழத்தை இன்னொரு சீசனில் செய்ய வைக்கிறாங்கன்றப்போ அப்போ நிறைய உரங்கள்லாம் பயன்படுத்தி செயற்கையான முறையில் பழுக்க வச்சு அதை நம்மளுக்கு கொடுப்பாங்க. அப்போல்லாம் இல்லாமல் சீசன் ஃப்ரூட்ஸ், வெள்ளரிக்காய், அது மாதிரிலாம் அந்த டைம் சாப்பிட்டீங்கன்றப்ப நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த வகையில் கண்டிப்பாக நீங்கள் தர்பூசணி பழம் சாப்பிட்ணும், மெலான் பழம் சாப்பிட்ணும், கமலாப்பழம் சாப்பிட்ணும், அதே மாதிரி அவக்கடா பழம் சாப்பிட்ணும். மறக்கவே கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேங்க. குட்டி குட்டி கமலா இருக்குங்க பார்த்தியா? அந்த குட்டி குட்டி கமலா கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்ணும். அதாவது ஆரஞ்சு கிடையாது, கமலாப்பழம். இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா கூட இதில் ப்ரெக்னன்சி இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய நிறைய சத்துக்கள் அதிகமாக இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், டெய்லியுமே ஒரு முழு நெல்லிக்காய் சாப்பிட்ணும். இல்லை அப்படின்றப்போ அந்த முழு நெல்லிக்காயை காலையில் எழுந்து கட் பண்ணி ஒரு தண்ணி பாட்டிலில் போட்டு அந்த தண்ணியாச்சும் நீங்கள் குடிச்சிட்டே இருக்கணும். நான் நிறைய பதிவில் சொல்லிகிட்டே இருக்கேன், நீங்கள் இதை ரொட்டீனாக ஃபாலோ பண்ணுன்றதுக்காக நான் சொல்லிகிட்டே இருக்கேன். அந்த முழு நெல்லிக்காய் இருக்கிற தண்ணி டெய்லியுமே குடிச்சிட்டே வந்தீங்கன்றப்போ ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பழத்தையும் மறக்காமல் சாப்பிடுங்க. சரிங்களா? நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க, நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க, கேரட், பீன்ஸு எல்லாத்தையும் ஃபுட்டில் நிறைய சேர்த்துக்கோங்க. உங்கள் ஃபுட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு சரி பண்ணிங்கன்றப்போ கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு குழந்தை நின்றுங்க. இந்த பதிவு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த 2025 கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை நிற்கணும், நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இதுவரை நீங்கள் என்ன மாதிரி கஷ்டங்கள்லாம் பட்டிங்களோ அது எல்லாமே இந்த வருஷத்தோட சரியாக போகணுன்றதுக்காக, எல்லாமே தீர்ந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை மட்டுமே நீங்கள் வாழணுன்றதுக்காக நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். பாய்.